சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மசுக்குட்டி மசுக்குட்டி. ஐயோ மசுக்குட்டியா, இந்த மனுஷனுக்கு அன்னைக்கு நடந்த விஷயம், அதான் அந்த ராங்கால் விஷயம் தெரிஞ்சிருக்குமா? என்னங்க திடுதுப்புன்னு மசுக்குட்டின்னு கூப்பிடுறீங்க? ஆறார்லமோ உன்னை வசுக்குட்டி வசுக்குட்டின்னு எவ்வளவு அன்பா கூப்பிடும் போது உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடப்படாதா? கூப்பிடலாங்க, கூப்பிடலாம். யாரு கூப்பிடாண்டான்னு சொன்னா? உங்க இஷ்டம், உங்க வை, கூப்பிடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐயோ தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ்ங்க. எங்க எத்தா இன்னைக்கு இல்லாம இந்த வருஷம் மட்டும் வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு புது பட்டு வாங்கி கொடுத்திருக்கீங்க, ரோஜா பூலாம் கொடுக்கீங்க. உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும், அதனாலதான் இந்த வருஷம் உனக்கு ஸ்பெஷலா பட்டு, ஸ்பெஷலா ரோஜா பூ. ரோசா வாங்க முதல்ல. நான் எவ்வளவு நேரமா கையில வச்சிட்டு இருக்கேன். நீங்களே என் தலையில வச்சு விடுங்க. வச்சு விடுங்க, உங்க கையால பூ வச்சு விடுங்க. பைத்தியம் ரொம்ப முத்திட்டு போல இருக்க. பட்டு கலரு அடி போலி சூப்பர். இந்த கலரை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நீங்களும் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு எனக்கு வாங்கி தந்திருக்கீங்க இந்த வருஷம். பட்டா, அதுவும் புது பட்டா. நான் என்னைக்கு வாங்கி கொடுத்தேன்? இப்போ பகல் கனவு காணுதா போல இருக்கு. நீ கிளம்புற பகல் கனவு கண்டா விளங்குமா? தான் என்ன தான் கையில வச்சிருக்க பூவை திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கோம்ல, வச்சு விடுங்க தலையில. இது ஒரு ஆசையா? நானும் கண்டேன் கேட்டேன். வாழைப்பூவை எவ்வளவு வச்சுட சொல்லுவாளா? எந்த கேன கிறுக்கி வச்சுட சொல்லுவா? இவன் வச்சுட சொல்லுவா? என் பொண்டாட்டி கேன கிறுக்கி தானே. எதுக்கு அவன் ஆசையை கெடுப்பானே? பூ வச்சு விட்டுருவோம். ஓ, ரொம்ப அம்சமா இருக்கு என் பொண்டாட்டிக்கு. தேங்க்யூ தான். உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கொண்டாட்டமே, இதுக்குதான் இவ்வளவு அலப்புறையா? அதுக்குத்தான் பட்டு வாங்கி கொடுத்தன மாதிரியும் பூ வச்சுட மாதிரியும் கனவு கண்டுட்டு கிடக்காளா? இப்பதானே எனக்கு புரியுது. வேலண்டைன்ஸ் டேக்கு தான் இவ பூவை வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கா. நானும் வாழை பூவை தான் வாங்கிட்டு வர சொல்லுவ போல இருக்கு, பொரியல் வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுல வாழை பூவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ வேற அதுக்குள்ள உறங்கி கனவையும் கண்டு முடிச்சிட்டா போல இருக்க. நீ கனவு காண முட்டா, அவ்வளவுதான். அடுத்தால வைர மோதிரத்தை வாங்கி போடுங்க தாம்பா. பூ வாங்கி கேட்டா வாழைப்பூ வாங்கி கொடுத்தாச்சு. வைர மோதிரம் வாங்கி கேட்டான்னா நான் என் தலைய அடமான வச்சா கூட வாங்கி கொடுக்க முடியாது ஐயா. நிலைமை விபரீதமா போ, முன்னாடி எழுப்பிட வேண்டியதான். அதா பிராணநாதா. ஐயோ, உசுர வாங்குதால. என்னடா இது தலையில ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு? வாழைப்பூவு. ஐயோ, நான் உடுத்திருந்த புது பட்டை காடல பழைய பாண்டா ஸ்டீலதே உடுத்திருக்கேன். சூப்புக்கு மேல வாழைப்பூ. அப்பா, நான் கண்டதெல்லாம் கனவா? மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, பகல் கனவு. இந்த லட்சணத்துல வேலண்டைன்ஸ் டே கொண்டாட்டம் வேற. ஐயோ, காலையிலே அடிதடி அமர்க்கலாமா? கனவு கண்டுட்டு இருக்கிய? வீட்டை தூக்கியாட்டி அங்க இங்கேயுமா குப்பையும் குளவா கிடக்கு, பொருளெல்லாம் அங்கேயும் செதறி கிடக்கு. இப்படிங்க வா. ஐயோ, நாலு நான் வரல, எனக்கு வேலை ஜோலி இருக்கு, நான் போறேன். சின்ன பொண்ணு சீக்கிரம் வா. என் நியாயத்தை கேளு. என் நியாயத்தை கேட்கறதுக்கு நீ மட்டும் தான் இருக்க. ஐயோ கடவுளே, இது வேறயா? சொன்ன கேளு வா. என்ன மனசு சொல்லுதாரு, வீடெல்லாம் தூக்காம அப்படி இப்படி கிடக்குன்னு. எதுக்கு தூக்காம இருக்கேன் நீனே சொல்லு. இங்க வீடு தூக்கலன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன தெரியும்? வீடு தூத்தா வாரியல் தேஞ்சு போயிரும். ஓயாம மாசத்துக்கு ஒரு வாரியல் வாங்கினா என்னாச்சு வரு? வருஷத்துக்கு 12 வாரியல் ஆச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு கணக்கு பாரு, எவ்வளவு வாரியல் ஆச்சுன்னு பாரு. அதுக்கு துட்டி என்னாச்சு கணக்கு பாரு. கடவுளே, இன்னைக்கு வசமா சிக்கின போல இருக்க. 4 மணிக்கிட்ட இதே மாதிரிதான் சின்ன பண்ணு. அடிக்கடி நான் குழம்பு கூட்டு வைக்க மாட்டேன். பக்கத்துல அங்க இங்க வாங்கி எடுத்து சமாளிக்கேன். அப்ப அதுல எவ்வளவு மிச்சப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி பாப்போம். 4 மணி நெசந்தா ஏகப்பட்டது மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கிய. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட்டு பாருங்க. அவன் பொண்ணுட்டி அங்க அங்கேயுமா கடன் வாங்கி வச்சிருக்கான். நான் கேள்விப்பட்ட பாத்துருங்க. அந்த மாதிரி நான் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கேனா? ஒவ்வொரு சேர்த்து தானே வச்சிருக்கேன். ஆரியலுக்குள்ள துட்டை சேர்த்து வச்சிருக்கேன், வீடு தூக்காம. ஒவ்வொரு வீட்லயும் குழம்பு கூட்டா வாங்கி எடுத்து அதுல எவ்வளவு துட்டு மிச்சம் பிடிச்சி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்ப நீங்க எனக்குலாம் ஒரு பாராட்டு விழா வைக்கணும். எப்ப பார்த்தாலும் வீடு அடங்கி வீட்டுல இருக்க மாட்டேங்க, தெருவிலே சுத்திரி திரிதேன், தெரு வளர்ந்துட்டு திரிதேன்னு ஒரே பியாச்சு. எதுக்கு வீட்டுல இருக்க மாட்டேங்கன்னு சொல்லு சின்ன பொண்ணு. 4 மணி நீங்க வீட்லயே இல்லாம தெருவிலே சுத்திட்டு தெரியுது, எனக்கு என்ன தெரியும் காரணம்? சரியான காரணத்தை நான் இப்ப சொல்லுவேன் பாரு. வீட்டுல இருந்தோன்னே வெக்கையா இருக்கும், உடனே ஃபேனை போடுவேன். ஃபேனை போட சும்மா இருப்பேனா? அடுத்தல கை சும்மா இருக்காது, உடனே டிவியை போடுங்க. அந்தால அப்படியே டிவியை மெய் மறந்து பாத்துட்டே இருப்பேன். இதுக்கு கரண்ட் பில் வரும். எங்க தாத்தாவா இபி ஆபீஸ் வச்சிருக்காரு. உங்க தாத்தா தான் இபி ஆபீஸ் வச்சிருக்காருல நான் நினைச்சிட்டு இருக்கேன். உண்மை எரிச்சின பொண்ணு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 4 மணி நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். பிள்ளைச்சின பொண்ணு, நான் வீட்டுல இருக்க கரண்ட் பில் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதான் சொல்லுவேன். அது யாரு கட்டுதா? என் புருஷன் தான் கட்டுவாரு. அப்போ நான் தெருல அங்கேயும் சுத்திட்டு தெரிஞ்சோம்னா இதெல்லாம் போட மாட்டேன் பத்தியா? அப்ப கரண்ட் செலவு மிச்சம் தானே. அப்ப என் புருஷனுக்கு எவ்வளவு மிச்சப்படுத்தி கொடுக்கேன். அப்ப இவர் என்ன செய்யணும்? என் மேல கோவப்படலாமா? என் பொண்டாட்டியும் நல்லவா அப்படின்னு எனக்கு ஒரு செலவு வைக்கண்டமா?
அலுமணி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேலை வைக்க வேண்டியதா. இதுதான் சின்ன பொண்ணு, நியாயத்தை பேசணும் உனக்கு கூப்பிட்டேன். இப்பதான் நியாயம் சரியா நீ பேசியிருக்க. இப்படி ஒரு கோணத்துல யாராலும் யோசிக்க முடியாதம்மா. நாலுமணி உங்களால மட்டும்தான் யோசிக்க முடியும். போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. அம்மா இந்த அண்ணன் உட்கார்ந்த இடத்துல சிலையாயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நின்னா அவ்வளவுதான், நம்மளும் சிலையாக்கிறோம். நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஏத்தா வாயால படைச்சுட்டது போதும், வந்து வாழைப்பூ உடைய சுடுங்க வாங்க. இப்படி பாசத்தோட இருக்க பொண்டாட்டிக்கு வாழைப்பூ வடை சுட்டு கொடுக்கலன்னா எப்படி? போய் சுடுவோம் வாழைப்பூ வடைய. பரவாயில்ல, நல்ல பிள்ளை. என்னைக்கோ ஒரு நாள் பேச்சு வாக்குல சொன்னேன், அது நல்ல ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு கொண்டு செஞ்சு விட்டு தந்திருக்காள. பெரிய நல்ல பிள்ளை, நொல்ல பிள்ளை மொட்டை. ஊர்ல இருக்க அவ்வளத்தையும் பாராட்டும், நம்மள ஒரு வார்த்தை பாராட்டுதான். வேறதான் கொண்டாட்டம் சொல்லிட்டு உசுர வாங்கிட்டு அதை செய்ய இதை செய்யணும் எல்லாத்தையும் பக்குவமா செய்து எடுத்து போட்டிருக்கேன். நல்ல தின்னுபிட்டு நம்மள என்னைக்காவது பாராட்டி இருக்கா? மொட்டைக்கு செய்யதெல்லாம் வீணு, நமக்கு பெண்டு நிமிந்ததுதான் மிச்சம். மொட்டை 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 கூப்பிடுறதுக்கு நல்லாதான் இருக்கு. மொட்டையம்மா கவலைப்படாதீங்க, உங்க கதை என்னைக்கு முடிச்சு வீட்டை விட்டு அனுப்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. நல்லா உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கிடுங்க இந்த நாளை. இந்த நாய் இருக்க என்ன வாரேன், என்ன பாடுபடுத்துது நாய். வீட்டு முன்ன வந்து அவ்வளத்தையும் அசிங்கி கடாக்கிட்டு இருக்கு. மொட்டை சொந்தக்காரங்களை பார்க்க போயாச்சு. ஒரு சாப்பாடு செய்யுது எப்படி அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ஒரே சாப்பாடு ஐட்டமா அனுப்பிக்கிட்டே இருக்கா. மறுபடி போனக்காரனுக்கு எப்படிதான் தெரியுமா தெரியலாமா. லட்டு அடுத்தப்புல அல்வா, அடுத்தப்புல என்ன வருது சாங்கரி. அம்மா என்ன மாதிரி நல்லா இருக்கு பாக்கிறதுக்கே, பளிச்சுன்னு போட்டால வீடியோலாம் காணிச்சுக்கிட்டே இருக்கானா திங்க ஐட்ட மாட்டு. எனக்கு இப்போ ஏதாவது திங்கணும் போல தோணுதே. மொவ கடை திறக்கிறதுக்காண்டி தின்பண்டை வாங்கி வச்சிருக்கா. ஏதாவது பண்டத்தை எடுத்து தின்னு அவ்வளவுதான் என் மண்டையிலே போட்டுருவா. இந்த நேரம் பார்த்து வீட்டுல திங்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையே. சார் நாக்கு வர ஊறுதே. எம்மா என்னடி என்னத்தையே வாழையில வச்சு முடி கொண்டார, என்னன்னு சொல்லு பாப்போம். இட்லி அடி இல்லன்னா எது வேற எதுமா? எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு இட்லி தோசை சப்பாத்தி இதை தவிர ஒண்ணுமே தெரியாதாக்கா. இது ஒரு பண்டமா பண்டம். ஆனா என்ன பண்டம்னு நான் இன்னும் பாக்கல பாத்துக்க. அவன மனசுல நினைச்சிருக்கேன் அதான் இருக்கும்னு. நீ என்ன சொல்லுதா பாப்போம். ஏதாவது ஒரு பண்டத்தை பேர சொல்லு பாப்போம். இடி கொண்டதான் உனக்கே தெரியாதா? கெசிங்கா சொல்ல போறியா? அம்மா நான் வாங்கினது இல்ல, சின்ன பொண்ணு இருக்கல்ல அவ என்னத்தையும் ஒண்ணு செய்து எடுத்து என் மாமியால கொண்டு கொடுத்துருக்கா. மாமியா கறியும் வாங்கி வச்சா. அதெல்லாம் திடீர்னு அப்பல நாய் குலைச்சு பத்தி தெரியல, அந்த நாயை வரட்டு போயிருக்கா. எடி சொந்தக்காரங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கான்னு சொல்லு. சொத்தவளையா வாயில பெரிய அலுமணி. எடி வாயிலனா ஒரு நாயோட மதிக்காது நம்மள. சரி சீக்கிரம் சொல்லு. எடிய மக்கா இப்பதான் நினைச்சேன், இந்த போன்ல சும்மா ஒரு எடுத்திய ஒண்ணு சாப்பாடை பத்தி பார்த்தனா உடனே அது இதுமா பண்டத்தையும் அனுப்பிட்டு இருக்கான். எனக்கு ஏதாவது திங்கிற போல ஆசையா இருந்து பாத்துக்க. நீனு கொண்டு வந்திருக்கியா? என்னவா இருக்கும்? வா கொடுத்த சால் தான், சீக்கிரம் சொல்லு. டீ எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதாவது ஸ்வீட்டு கீட்டு இருக்குமா இருக்கும். லட்டு ஜிலேபி பூந்தி கிண்டின்னு இருக்குமா இருக்கும். ஏமா என் கெஸ்ஸிங் என்ன தெரியுமா? அல்வான்னு நினைக்கேன். சரி நீ சொல்லு சரியா நான் சொல்லு சரியான்னு பாப்போம். எடுட்டி எனக்கு இலைய. என்னமா இது? அல்வா மாதிரி நல்ல பளபளன்னு இருக்கு, ஆனா அல்வா மாதிரி தெரியலையம்மா. வெள்ளையா வர இருக்கு. கூறுகட்டவள. என்னது நான் கூறுகட்டவளா? கோவப்படுறதுக்கு நான் சொல்லல மக்கா. நான் எதுக்கு சொல்லுதம்னா கொஞ்சம் மூளையை கொஞ்சம் பயன்படுத்திட்டி யோசி. நம்ம தான் நிறைய நாள் யோசிக்காம திடுதுப்புன்னு என்னத்தையா உன மூடி வெடுத்து எலியா உன சிக்கிக்கிடுதோம். சின்ன பொண்ணு 4 மணி சிம்புறேன்னு இந்த புஷ்பாவெல்லாம் பாருட்டி எப்படி இருக்காளுன்னு சூதான மாட்டி அவளோட மாதிரி படிட்டி. நீ என்ன சொல்ல வார? என்ன கூறு கட்டவா ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவா அப்படி இப்படின்னு பேச வரையா? நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு தானே நிறைய விஷயத்தை இழந்திருக்க. கொஞ்சம் யோசி. நான் என்ன சொல்லுதம்னா இது வெள்ளை அல்வாங்க. வெள்ளை அல்வாவா? நான் இப்படி ஒரு அல்வா நான் பார்த்ததே இல்லையம்மா. இதுல ஒரு முந்திரி பருப்பை கூட காணலையம்மா. அல்வா மாதிரி பதம் மட்டும் தான் இருக்கு வெள்ளையாட்டு. ஏடி இது யாருக்குன்னு செஞ்சிருப்பா நீ நினைச்ச? நீ சின்ன பொண்ணு வீட்டுல செஞ்சிருப்பா நிறைய. என் மாமியார் எனக்கே ஒரு நாள் ஏதோ கேட்டாலும்ல அந்த கொண்டு வந்து நீ கொண்டு கொடுத்துருக்கா. ஏடி அதை சில்வெண்டு மாசமா இருக்கல டீ. ஆமா அதுக்கு இருக்கு நம்ம சம்பந்தம் இருக்கு டீ. சம்பந்தம் இல்லாம சொல்ல மாட்டேன் இந்த சொத்த வளையா. உண்மை எந்த பொருளையும் கலர் பொடி சேர்க்கப்படாதுன்னு சொல்லி ஹோட்டல்ல கூட தடை பண்ணிருக்காவுல டீ. அந்த கலர் பொடி சேர்த்து செய்யக்கூடிய சாப்பாடெல்லாம் உடம்புக்கு கேடுன்னு தானே சொல்லிட்டு கிடக்கான் டிவில கூட. ஆமா என்னடி? ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச கூட உனக்கு தெரிய மாட்டேக்கா கூறு கட்டவள. சும்மா கூறு கட்டவான்னு சொல்லாதமா. சரி மக்கா வாயில ஏதோ வந்துட்டு அந்த சில்வண்டு செய்து கேட்டிருப்பா. எனக்கு கொஞ்சோண்டு அல்வா செஞ்சுதாங்களா அப்படின்னு இருப்பா. உடனேதான் ஒரு பாசக்கார அண்ணி இருக்காள எம்மா, அவ என்னைக்கு கேப்பா இவ என்னைக்கு செய்து கொடுக்கலான்னு காத்து கிடந்திருப்பா. உடனே அல்வாவை கிண்டிருப்பா. ஓஹோ கதை அப்படி போகுதா? சாதாரணமா இருக்கவளுக்கு கலர் பொடி போட்டு எதையும் செய்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டருக்கு சொல்லிட்டு கிடக்காவா. இந்த இதுல எப்படி மாசமா இருக்கவளுக்கு கலர் பொடி போட்டு செய்து கொடுப்பா அல்வா. சூப்பர்மா. எம்மா உனக்கு மூளை எங்கேயோ இருக்குமா. மண்டை முழுக்க மூளை தான் போல இருக்க. இந்த குணத்துல நான் யோசிக்கவே இல்லையம்மா. செத்து போன உங்க ஐயாக்கார் ஒய்யாம சொல்லுவாரு, ஏடி உனக்கு மண்டை முழுக்க மூளைதானு. இப்போ அது நீ நம்புதியா? இப்ப நீ என்ன சொல்றதுன்னா கலர் பொடி போடாதான் போய் சொல்வாங்க. ஆமாட்டி ஆமா. ஏமா முந்திரி பருப்பு போடல? ஏ லூசு, முந்திரி பருப்புலாம் ஏகப்பட்ட கொழுப்பு சத்துட்டி. ரொம்ப கொழுப்பு சத்து ஐட்டம்லாம் மாசமா இருக்கும்போது 5-6 மாசம் ஆகும்போது பத்தியா கொடுக்கப்படாதுன்னு டாக்டர் சொல்லி இருப்பாட்டி. ஓ ஐ சி.
கூடாது. ஏன்னா மாசமா இருக்கலுக்கு நெஞ்சு கறிக்கும் டி. அப்படி போடுமா அருவாளா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு கிடையாதுமா, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. இப்பாதி என்ன பத்தி புரிஞ்சுக்க. நல்ல அவ மாசமா இருக்கனால எல்லாரும் ஊங்கதுக்குள்ள அதை எதையும் செஞ்சு எடுத்து கொண்டு கொடுத்து அவளை தலையில தூக்கிச்சு கொண்டாடிட்டு இருக்காவோ. கவலைப்படாதமாக்கா, நல்லபடியா உனக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கும். சரிமாக்கா, ஒரு ஸ்பூன் எடுத்து வந்து தின்னு பாருடி. பொண்ண புடி, ஸ்பூன் எடுத்து வரேன். நம்ம ரெண்டு பேரும் பாதியை காலி பண்ணிட்டு நைஸா கொண்டு அங்கோட்டு வச்சிருவோம். மொட்டை நாயை வரட்டிட்டு வரதுக்குள்ள நம்ம பாதியை சுவாலியை முடிச்சிருவோம். எம்மவன மொவதான் பரவாயில்ல. எப்படி ஆட்டைய போட்டு வந்திருக்கலாம் மாமியாட்ட. என்ன அளவுல பளபளன்னு இருக்கம்மா. எப்படிதான் கிண்டுனால கொண்டாடினாலம்மா. நம்மளும் அல்வா கிண்டுதான் நினைக்கும். வரவே மாட்டேக்கப்பா. பாவி பையன் நாய்களா சுத்தி சொல்லிட்டேல ஒரு நிமிஷத்துல. என்ன முதி என்ன ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு இல்லாம சுத்தி சூழ ரவுண்ட் அடிக்கி. கடவுளே, என்னை யாரு காப்பாத்துவா? காப்பாத்துக்கிட்டு சத்தம் போடக்கூட வழி இல்லாம இருக்கேன். சத்தம் போட வந்து லவக்குன்னு கவியக்கூடாது. பாருங்க, உங்க எல்லாரையும் நான் கல்லெடுத்து அடிச்சிருக்கேன். அதுக்காண்டி இன்னைக்கு எல்லாரும் பழி வாங்கிறதுக்கு ஒண்ணு கூட்டிட்டேலா. எத்தனை நாள் சோத்த போட்டிருக்கேன். அந்த நந்தியை நினைச்சு பாருங்க. கடிச்சு வச்சு விடாதீங்க. அவ்வளவுதான். ஊசி போட என்னால முடியாது. பான் கூட எடுத்து வரலையே. செல்ல தைக்கு பஞ்சிக்கு பான் போடலன்னா இந்த நேரம் வந்து தெருல ஒரு நாதியும் காணலையே. என்ன காப்பாத்த யாராவது வர மாட்டாவளா? பாருங்களா, வெள்ளையம்மா சுத்தி எத்தனை நாயி. வெள்ளையம்மா, ஏ வெள்ளையம்மா, காப்பாத்துமா என்ன. இந்த நாய் முடிச்சு ஊந்துக்கிட்டு வா என்ன. வெள்ளையம்மா பயப்படாத, சத்தம் போடாத, எந்திரிச்சு ஓடிடாத. அவ்வளவுதான், நாய் துரத்திரும். அப்படி இருந்து நான் ஓடிறேன். புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்க. சீக்கிரம் வாமா, என்னது காப்பாத்து. போவுதா, பின்னால கிடக்க நாய் முன்ன வந்துட்ட. என்ன வருத்து வருது அம்மா. ஏ அம்மா, நாயெல்லாம் ஏவி விட்ட மாதிரி இருக்கு. தெரு தெருவா எத்தனை சுத்துதுவாமா. பாத்துமா, ஒன்ன கடிச்சு விட்டுறாம. போதல வெள்ளையம்மா, பாக்க மெதுவா வந்துரு. ஓடு. வெள்ளையம்மா, நாய் எதுவும் கடிச்சு கடிச்சு போட்டா இல்ல. நாய் எதுவும் நகத்தை வச்சு லேசா பரண்டனால சொல்லி இருக்கா. நீ ஊசி போடுறதுக்கு பயந்துட்டு சொல்லாம இருந்துறாத. ஆமா வெள்ளையம்மா, நாய் லேசா பரண்டனாலும் நீ ஒண்ணு செய்யாது அப்படி சொல்லிட்டு பேசாம சுண்ணாம்பு எதுவும் போட்டுக்கிட்டு ஆசிரியர் போகாம இருந்துறாத. இவரு இப்போ அடிக்கடி பாக்கோம்ல, சில ஆள்கள் வந்து நாய் லேசா தானே பரண்டுச்சு ஒண்ணு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிட்டு ஊசி போடுறதுக்கு பயந்துக்கிட்டு. அது சில நேரத்துல வெறி நாயா இருந்துன்னு வச்சுக்கா, ரேபிஸ்னு ஒரு ஏதோ நோய் வருதாம்ல. அதான் கொஞ்சம் பார்த்து எடுத்து பதனமா நடந்துக்கா. நாங்க திரும்பி திரும்பி கேட்டு கிடக்கா. சொல்லுக்கா, நெசத்தை சொல்லிரு. நாய் எதுவும் பரண்டுச்சா லேசா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை பரண்ட கூட இல்ல. பக்கத்துல சுத்தி சுழ்ந்துட்டு ஒரு மாதிரி ஒவ்வொன்னு ஒரே கவ்வு மாதிரி வந்துட்டுவா. அத பயந்துட்டேன். நல்ல வேலைமா கடிக்காம விட்டுச்சா. நீலாமரிக்கு மாமியாரு இந்த கம்பு எடுத்து விரட்டலன்னு அவ்வளவுதான் என் சுவாலி இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்ல அது போக்குல நாய் ஒன்று ரெண்டு சாதுவா அலையும். சோறு கொடுத்த போது வாலாட்டிட்டு தெரியும். ஆனா இப்பம்லாம் ஒரு மாதிரி ஒரு சைஸா அலையுதுவா. ஒரு தெருவுக்கு 5-6 சுத்திட்டு தெரியுதுவாமா. யாரா இருந்தாலும் சரிதான், நம்ம வீட்டு நாய் தானே, நம்ம தெரு நாய் தானே சொல்லிட்டு கவனம் எல்லாம் இருந்துராதியா. நாய் கடிங்கிறது இப்ப மோசமா தான் இருக்கு. நீ சொன்ன சரிதான்க்கா. வந்ததே வந்தாச்சு. இந்த தென்னையில உட்காந்து கொஞ்ச நேரம் காது விடும். வாங்க உட்காருவோம். கால் நின்னுட்டே நிக்கிறதுக்கு வளையுது. அல்வாவை பார்க்கும் போதே திங்கினு போல இருக்க. ஆக்கட்டு மண்டாமா இருக்கட்டும் மக்கா, நீ தின்னு. அதுக்கப்புறம் நான் திங்க. ஏண்டாமா, ஏகப்பட்ட அறிவு உனக்குமா. நீதாம்மா ரொம்ப ஆசைப்பட்ட. எதுவும் பண்ட ஒண்ணும் இல்லையே திங்கிதுக்குன்னு. தின்னுமா நீ. சொன்ன கேளுட்டி நீ வாயில போட்டுட்டி. இப்படிதாம்மா சொல்லுவ. என்ன பெத்தவமா நீ. எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்திருக்க. உனக்கு தராம நான் திம்பேனம்மா. முதல்ல நீதான், ரெண்டாவது நான் திம்பேன். சரியா? அத வாய் உனக்கு, ரெண்டாவது வாய் எனக்கு. ஆக்காட்டு ஆக்காட்டு. ஏம்மா, மொட்டை வரதுக்குள்ள பாதியை சுவாலி முடிப்போம். சீக்கிரம் ஆக்காட்டு. சூப்பர். ஏம்மா முழுங்குமா. ஏம்மா, இனிப்பு குறைய இருக்கோ. ஏம்மா, உனக்கு பிடிக்கலையோ நல்லா இல்லையோ சரியா பண்ணி திங்கடா. நான் வேணா தின்னு பாக்கேன். என்னது வரப்பாட்டுக்கு. என்னமா சொல்லுத. அல்வா வாயில ஒட்டிட்டா. பாவி மக்கா, என்னது இது. அல்வா வாயில ஒட்டிக்கிட்டா. பயப்படாதம்மா, எடுத்துறதே. பயப்படாத, அவசரப்படாத. பயப்படாதம்மா, தைரியமா இருமா. என்னன்னு தெரியல, லேசு ஒட்டி இருக்கும் போல இருக்கு. எடுத்துறதேனா, கவலைப்படாதம்மா. அடோல, இது என்ன சோதனையா இருக்கு. அந்த மொட்டை வர முன்னாடி எடுக்கணுமா, இல்ல இன்னைக்கு நம்மளே அமுட்டுக்கிடுவோமே. 1 2 3. இது என்ன கையில கரண்டியோட. இந்த கரண்டியில கொண்டு வந்திருக்கோம்ல, இது என்னது தே. மூதேவி, அல்வா தின்னுபடியா. ஏகதேசம் அப்படித்தான். நான் திங்கல, எங்க அம்மாக்கு கொடுத்துட்டேன் தே. சரியா போச்சுப்பா. நீ எல்லாம் மனசியா. ஆம் தே. அது அல்வாவும் இல்ல, ஒரு கொண்டாட்டம் இல்ல. அது கிழங்கு மாவுல செஞ்ச பசங் மூதேவி. என்னத்தை சொல்லுதியா, கிழங்கு பசையா. நான் ஒரு டைரி எழுதி வச்சிருந்தேன். அதெல்லாம் அப்பள கட்டு மாதிரி கிழிஞ்சு கிடந்து. சாவத்தப்பட்டு என்னத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுகிட்ட கேட்டேன். கொஞ்சோண்டு செய்தா தாரேன்னா. அன்னைக்கு செய்திருக்கா போல இருக்கு. கொஞ்சோண்டு தந்தா. ஐயா அப்பா, அந்த கிழங்கு பசையத்தான் எங்க அம்மைக்கு வாயில அல்வாடு கொடுத்தேனா. உச்சி மார்க்கெட்டிங் அல்வாவுக்கும் பசைக்கும் வித்தியாசம் தெரியலையா மூதேவி. நல்ல வேலை வாயில இருந்து வந்து கொண்டாடிச்சு. இல்லன்னா ஆக்ஸா பிளேட் வச்சுதான் வெட்டி எடுக்கணும். நல்ல வேலை
எங்க அம்மைக்கு கொடுத்தேன் இல்ல நான் மட்டும் முந்தி வாயில போட்டுறதே அவ்வளவுதான். மொட்டை ஆக்ஸா பிளேடால என் வாயவே வெட்டி எடுத்திருக்கோம். இன்னைக்கு விரத முடிய அன்னைக்கு திருப்ப வரும்னு நினைச்சேன். ஆனா இந்த ரூபத்துல திருப்ப வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹாய் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.